வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய திருமணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அதை ஒப்புக்கொண்டவர்கள் நிறைய பேர் ரொம்ப ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்தாங்க. இன்றைக்கெலாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக சில நடிகைகள் பேட்டி கொடுக்குறத பார்க்கக்கூடிய சமயத்தில் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா அவர்களை கட்டிக்கொள்வதற்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் எப்படி தான் போனாலும் சரி, ஸ்ரீதேவி போன்றவர்கள் செகண்ட் ஹேண்டு மாதிரி தான் போகக்கூடிய ஒரு சூழல். இப்போதைய ஒரு நடிகைகள் அப்படியே கட்டினாலுமே சரி உடனே டைவர்ஸு. ஏதோ சேர்ந்து வாழக்கூடியவர்கள் ரொம்ப அரிது. சூர்யா, ஜோதிகா, அஜித், ஷாலினி இந்த மாதிரி ஸோ குறிப்பிட்டு எண்ணக்கூடிய ஒரு ஜோடிகள் தான். உண்மையிலே அவங்களாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் பல நடிகைகள் அப்படி கிடையாது. ஆமாம், ஜெயம் ரவி பாருங்கள், அவங்களுக்கு கூட இப்போ விவாகரத்து இப்போது கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இருந்தாலும் அவர்கள் ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லை. ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு திடீர்னு விவாகரத்துங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஈகோ பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய காரணத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இல்லை. ஆனால் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பல நடிகைகள், இப்போதைய கல்யாணமாகாத நடிகைகள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. அதாவது நடிகை நித்யா மேனன்ட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது எங்கள் அப்பா அம்மா ஏகப்பட்ட தடவை என்கிட்ட கேட்டாங்க. அதாவது திருமணம் செய்துகொள். ஏன்னா நித்யா மேனன் 36 வயசு. திருமணம் செய்துகொள் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் மழுப்பிக்கிட்டே போயிட்டு நான் பிடி கொடுக்கவில்லை. ஏன்னு கேட்டால் திருமணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை மீறி அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க அப்படின்னா, நடிகை நித்யா மேனன் சொல்கிறாங்க, அப்பா அம்மா கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறீங்க, அப்பா அம்மா பார்த்து இவர் சொல்லுவாராம், நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறீங்க, அடிச்சுக்காமல் இருக்கிறீங்களா, சண்டை போடாமல் இருக்கிறீங்களா, என் முன்னாலே பல தடவை சண்டை போட்டிருக்கிறீங்களா, என்ன ஒற்றுமையாக இருக்கிறீங்களா, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை நான் எதுக்காக திருமணம் செய்யணும், நான் உங்களை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கா, சண்டை போட்டுக்கிறதுக்கா, அதனால் அந்த மாதிரி திருமணம் எனக்கு தேவையில்லை, அதனால் எனக்கு திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது திருமணம் செய்து கொண்டவர் அனைவருமே அடித்துக்கொள்வதாக நாம் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் அடித்துக்கொள்வது எதற்காக? தனக்குள் உள்ள கருத்து முரண்பாடுகளை சரி செய்து கொள்வதற்காக. அதுக்கு அடிச்சுக்கிறாங்களா? சண்டை இதில் கட்டையில் ஒவ்வொருத்தரும் குண்டு கட்டையில் தாக்கிக்கிறாங்களா? அதெல்லாம் அவங்க வார்த்தைகளை பேசிக்கொள்வார்கள். மற்றபடி சில பிரச்சனை வரத்தான் செய்யும். அவர்களுக்குள்ளே ஒத்துக்கொள்வார்கள். இதுதான் உண்மையான காதலின் வெளிப்பாடு. அதாவது ஒரு பழமொழியே இருக்குது, உண்மையான காதலர்கள் அடித்து கொண்டு தான் இருப்பார்கள், பேசிக்கொண்டு தான் தனக்குத்தானே திட்டி கொண்டிருப்பார்கள். இதன் அடிப்படை என்ன? தனக்குத்தானே தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறார்கள். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய திருமணமே கூடாது என்பது கிடையாது. நித்யா மேனன் சொல்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து. 36 வயசு ஆயிடுச்சுங்க. 36 வயசு இனிமேல் யார் அவரை கல்யாணம் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆமாம், அவரே ஓகே கொடுத்தா கூட யார் திருமணம் செஞ்சு கூட இன்னொரு 5-6 வருஷத்தில் அவருக்கு மனோபாசம் வந்துடும். முடிஞ்சு அவரால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை நயன்தாராவை போல் வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுமா? குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருந்துமே கூட நயன்தாரா பெற்றுக்கொள்ளவில்லை. புரியுதுங்களா? 30 வயதுக்கு மேல் கர்ப்பம் அப்படின்னா கட்டாயமாக மார்பக புற்றுநோய் கட்டாயமாக உண்டுங்கிறான் டாக்டர். அப்படி இருக்கக்கூடிய சமயத்து 36 வயசாகி போச்சு. 42 வயசில் கர்ப்பம் எவ்வாறு உண்டாகும் என்பதையெல்லாம் விட கர்ப்பமே உண்டானாலும் புற்றுநோய் கன்ஃபார்ம்ங்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நடிகை நித்யா மேனனை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் 36 வயசில்? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், நடிகை தமன்னா வகையில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ரவீனா டண்டன் அப்படிங்கிற பழைய நடிகை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருடைய மகள் ஒரு நடிக்கிறாங்க. அவங்களையும் தமன்னாவும் ஒரு நிகழ்ச்சியில் நேரு சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மரியாதை நிமித்தமாக தமன்னாவை ரவீனா டண்டனுடைய பொண்ணு ஆன்ட்டி அப்படின்னு அழைச்சாங்களாம். உடனே தமன்னா ஸ்டென் ஆகிட்டாங்களாம். என்னை ஆண்டின்னு அழைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா அந்த அம்மா வந்து 36 வயசு தமன்னாவுக்கும். சின்ன வயசு நினப்பு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நடிகைகள்லாம். 36 வயசு ஆகிப்போச்சு, இன்னும் என்ன உங்களுக்கு அந்த இளமை தோற்றம்? உடலில் இருக்கலாம், புரியுதா? உடலில் இருக்கலாம், மனசில் நீங்கள் யார் அப்படிங்கிற உணர்ந்து கொள்ளுங்கள். உடல் என்பது வேறு, மனம் என்பது வேறு. தமன்னா இன்றைக்கி குத்துப்பாட்டு ஆடிட்டு இருக்காங்க, நித்யா மேனனும் கவர்ச்சிகரமாக இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மனோரீதியாக நல்லா புரிஞ்சுக்கும், மனோரீதியாக அவர்களுக்குள் ஒரு பாதிப்பு ஊறிக்கொண்டே இருக்கும். மனோபாஸுங்கிற அந்த கான்செப்ட்டு, பீரியட்ஸு கட்டாகக்கூடிய ஒரு சூழல், ஈஸ்ட்ரோஜன் குறையக்கூடிய ஒரு சூழல், அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸினுடைய ஆரம்ப அறிகுறி தோன்ற ஆரம்பிச்சிருக்கும், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆண்டின்னு என்னை கூப்பிடக்கூடாதுன்னு தமன்னா சொல்லுவதும், கல்யாணத்தின் மேல் நம்பிக்கை இல்லை என்று நித்யா மேனன் சொல்லுவோம் எந்த வகையில் அர்த்தம்? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிக்க. இவங்க சொல்லிடுறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பல பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்க பல பெண்கள் என்ன பண்ணால் கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க. நித்யா மேனனே சொல்லிட்டா, தமன்னாவே சொல்லிட்டா, தமன்னாவாவது பரவாயில்ல, ஒரு யாரோ ஒருத்தவங்க நடிகரை வந்து பாலிவுட் நடிகரை காதலிச்சிட்ருக்காங்க, எந்த நேரத்தையும் இந்த வருடம் திருமணம் ஆகலாம் அப்படிங்கிற தமன்னாவுடைய வெளிப்பாடு. அந்த வகையில் தமன்னாவையாவது பாராட்டலாம். என்ன ஆமாம், என்னை ஆண்டி என்று சொல்லக்கூடாது என்ற தமன்னா கூட ஒருவேளை வந்து கல்யாணம் நான் செய்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையின் வெளிப்பாடாக என்னை ஆண்டின்னு சொல்லாதுன்னு சொன்னாராங்கன்னு தெரியல. ஆனால் நித்யா மேனன் வந்து 36 வயசு ஆகியுமே கூட திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இதை வந்து கருத்தை வந்து நித்யா மேனன் மறுபரிசீலனை செய்யணும். அதெல்லாம் விட அவர்கள் பெற்றோர்கள் வந்து என்னதான் அறிவுரை சொன்னாலுமே சரி, ஆமாம், கேட்கக்கூடியவர்கள் தான் கேட்குறாங்க. அதாவது திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து போய் அது சொர்க்கத்து நிச்சயம், இப்போ அதையும் மெயின்டைன் பண்ணி பேசுகிறார் நித்யா மேனன். இருந்தாலுமே கூட நம்பிக்கை இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்பா அம்மா வந்து திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் நித்யா மேனன் பிறந்திருப்பாரா? அவர் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய நடிகையாக வளர்ந்துருப்பாரா? $1 மில்லியன் கேள்வி இல்லையா? அதே மாதிரி தான் இவரும் கல்யாணம் செஞ்சுக்குங்க, அடுத்து ஒரு குழந்தையை பெறுங்க, மற்றபடி அந்த குழந்தைய வந்து மிகப்பெரிய நடிகையாக வளர்த்துட்டு வாங்க, மிகப்பெரிய ஆளாவாங்க, இல்லை டாக்டராக மாற்றுங்க, என்ன வேணாலும் பண்ண, அது உங்கள் சௌகரியம். பெண்ணாக பிறந்து விட்டால் முழுமை என்ன? தாய்மை தான் முழுமை, புரியுதுங்களா? ஆணுங்கிற கான்செப்ட் வந்து வெளிப்படை இல்லாத ஒரு விஷயம். பெண்ணுக்கு தான் உண்டு முழுமைங்கிற கான்செப்ட். ஆமாம், பருவம் எய்தல், தாய்மை அடைதல், பிறகு வந்து மனோபாஸ் அப்படிங்கிற மாத விளக்கு நிறுத்தல் அப்படிங்கிற 3-4 விதமான அப்படியே படிப்படியான ஒரு நிலைமை உண்டு. ஆணுக்கு அது கிடையாது. இருந்தாலுமே கூட அவனுக்கு வந்து வெளிப்படாத ஒரு தன்மை, சமுதாயம் அவனை தூக்கி வைத்து கொண்டாடாது. பெண்மையைத்தான் கொண்டாடும், பெண்ணைத்தான் கொண்டாடும். அதனால் வந்து நித்யா மேனன் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும். திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க, அதை பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃபேன்ஸ், ரசிகைகள், பல பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அதை உடும்பு பொடியாக பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணமே செய்யாமல் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் தன்னுடைய கருத்தை நித்யா மேனன் யாருக்காக மாற்றுகிறார்களோ இல்லையோ, ஆமாம், சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பெற்றோருக்காவது மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமாம், சண்டை போடுவது பிரச்சனையை கொள்வது. பாருங்க, கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, ஆமாம், என்னுடைய கணவன் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் கணவன் வந்து கீர்த்தி சுரேஷ் சொல்கிறாங்க, கணவன் வந்து ரொம்ப ரொம்ப ஷை டைப்பு, ஃபோட்டோவுக்கு கூட போஸ் கொடுக்க மாட்டார். ஆமாம், நான் போகக்கூடிய பல மீட்டிங்கு கூட வரமாட்டார். பல விஷயத்தை அப்படி தானே, அவர் தாலியை மட்டும் தொங்க விட்டு அவர் மட்டும் போயிட்டு வந்துடுவார். அது கூட இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு மேலே சர்ச்சையாச்சு. அவர் இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறார், என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷை டைப்பு, அதனால் வந்து அவர் ஃபோட்டோவை கூட போஸ் கொடுக்க மாட்டேன், எனக்காக தான் போஸ் கொடுக்குறேன், எனக்காக தான் வெளியே வர்றாரு. ஏன்னா ஆமாம், அப்படியே வெளியே வந்துருந்து என்னுடைய காதல் என்றைக்கே தெரிஞ்சிருக்கும், அதனால் மறைமுகமாக நான் போயிட்டுருந்தேன். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக இது வந்து ஒரு என்னுடைய கணவன் சம்மந்தப்பட்ட வகையில், ஆமாம், எனக்காக அவர் சங்கடப்படுகிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பலவிதமான தகவலை கூட கீர்த்தி சுரேஷ் அப்பட்டமாக சொல்கிறார். நான் கல்யாணம் பண்ணதுனால இப்போ கணவன் வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழலாக இருக்குது, அதனால் வந்து என் கணவன் என் மீது சங்கடமாக இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியின் வெளிப்பாடாக பேட்டி கொடுக்க. எப்படியோ ஒற்றுமையாக போகிறாங்களா இல்லையா, இதெல்லாம் வந்து வரத்தாங்க செய்யும். நித்யா மேனனுக்கு நாம் சொல்லிக்கொள்வது அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால் வந்து அழித்து கொள்ளக்கூடிய உங்களுடைய பெற்றோருக்காக திருமணம் செய்துங்கள். மற்றபடி இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து இனிமேல் வெளியிடாதீங்க. திருமணத்தின் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், இல்லாவிட்டால் காலச்சக்கரம் சுற்றாதம்மா. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.